வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை முதல்வர் ரங்கசாமியுடன் மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் நிதிஷ்குமார் சந்திப்பு. அரசு திட்டங்கள் குறித்து ஆலோசனை. புனித சூசையப்பர் மருத்துவமனையில் 163வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும். CITU உழைக்கும் பெண்கள் குழு வலியுறுத்தல். புதுவையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் நிதிஷ்குமார் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அரசு திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக வருகை புரிந்துள்ள மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் நிதிஷ்குமார் வியாஸ் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் முக்கிய நலத்திட்டங்கள், மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படுவது குறித்து நடைபெற்ற அதிகாரிகள் மட்டத்திலான ஆய்வு குறித்து கூறினார். அவைகளை கேட்டறிந்த முதலமைச்சர், பல ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி அரசில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படுவதால் விண்ணப்பதாரர்களுக்கு வயது தளர்வு அளிப்பது குறித்து கலந்து ஆலோசித்தார். இந்த சந்திப்பின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், தலைமைச் செயலர் சரத் சௌகான், மத்திய அரசின் உள்துறை அமைச்சக இணைச் செயலர் ரவி ரஞ்சன், புதுச்சேரி அரசு செயலர்கள் கேசவன், முகமது அஷான் அபித் ஆகியோர் உடனிருந்தனர். புனித சூசையப்பர் மருத்துவமனையில் 163வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி புனித சூசையப்பர் மருத்துவமனையில் 163வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. மருத்துவமனையின் திட்ட அதிகாரி டாக்டர் ரங்கநாத் வரவேற்புரையாற்றினார். கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் கௌரி துரைராஜன் கலந்து கொண்டு பேசுகையில், மகப்பேறு மருத்துவ பயிற்சியில் நேற்று இன்று நாளை என்கின்ற தலைப்பில் உரையாற்றினார். பல ஆண்டுகளாக மகப்பேறு மருத்துவ பயிற்சி மாறி வரும் சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இன்றைய காலகட்டத்தில் மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதத்தை குறைத்து வருவதில் மருத்துவமனைகளும் அரசாங்கமும் பல்வேறு நவீன யுக்திகளை கையாண்டு வருகிறது. கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மருத்துவ பிரச்சனைகளின் வகைகளும் மாறி வருகிறது. மேலும் அறுவை சிகிச்சையை குறைப்பதற்கான முக்கியத்துவம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மகப்பேறு நடைமுறையில் பல்வேறு மாற்றங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் என்று விளக்கமாக கூறினார். முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் கௌரி துரைராஜன் அவர்களுக்கு டாக்டர் ரங்கநாத் முன்னிலையில் டாக்டர் கஸ்தூரி நினைவு பரிசு வழங்கினார். கந்தசாமி நன்றி உரையாற்றினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை திட்ட இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் செய்திருந்தார். புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ரெஸ்டோ பார்களை மூட வேண்டுமென CITU உழைக்கும் பெண்கள் குழு வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளனத்தின் CITU புதுச்சேரி மாநில உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு சிறப்பு பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைப்பாளர் லாவண்யா தலைமை தாங்கினார். அன்பரசி ஜூலியட் வரவேற்றார். மின்னலா, அருணா, சுமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். CITU தமிழ் மாநில உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு மாநில அமைப்பாளர் தனலட்சுமி சிறப்புரையாற்றினார். CITU செயலாளர் சீனிவாசன், துணைத் தலைவர் கொளஞ்சியப்பன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இக்கூட்டத்தில் பெண்கள் பலரும் கலந்து கொண்டனர். பொருளாளர் பரமேஸ்வரி நிறைவாக நன்றி கூறினார். இதில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ரெஸ்டோ பார்களை உடனடியாக மூட வேண்டும், பெண்களுக்கு கண்ணியமான வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் 26,000 ரூபாய் நிர்ணயம் செய்திட வேண்டும், பெண்கள் பணிபுரியும் இடங்களில் அடிப்படை உரிமைகளான பாதுகாக்கப்பட்ட குடிநீர், தனி கழிவறை, ஓய்வறை அமைக்க வேண்டும், பணியிடங்களில் குழந்தைகள் காப்பகம் இருக்க வேண்டும், வீட்டு வேலை, தையல், சாலையோர வியாபாரம், கடைகளில் பணிபுரியும் ஆட்டோ உள்ளிட்ட முறைசாரா தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தனி வாரியம் ஏற்படுத்த வேண்டும், 50 வயதில் பென்ஷன் வழங்கிட வேண்டும், அனைத்து துறைகளிலும் சம வேலைக்கு சம ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும், பாலியல் புகார் கமிட்டி முறையாக அமைக்கப்பட வேண்டும், அரசு தனியார் துறைகளிலும் பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு மற்றும் சலுகைகளை அமலாக்க வேண்டும், ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. ஃபயர் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 4ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியினை கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் தொடங்கி வைத்தார்.
புதுவை மாநிலம் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட டோல்கேட் பகுதியைச் சேர்ந்த ஃபயர் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 4ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியினை கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் முருகன் என்கிற பெருமாள் அவர்கள் கிரிக்கெட் போட்டியினை தொடங்கி வைத்து விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து கூறினார். புதுவை முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப்பள்ளியின் ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆண்டு விளையாட்டுப் போட்டி வீராம்பட்டினத்தில் உள்ள JPF தடகள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளராக JB ஃபவுண்டேஷனின் தலைவர் பிரேம்நாதன் மற்றும் டேனியல் கலந்து கொண்டனர். மற்றும் மக்கள் பாதுகாப்பு குழு தலைவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தமிழ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். விழாவின் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சின்னமேரி தலைமை தாங்கினார் மற்றும் தலைமை ஆசிரியர் கோமதி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் ரோஹிணி தொகுப்புரை வழங்கினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் ஐயனாரப்பன், தென்னரசு, கோபி, ஷீலா, ஆனந்தலட்சுமி, பிரியா, சுகந்தி, சசிகலா, சத்யபாமா, பரமேஸ்வரி ஆகியோர் செய்திருந்தனர். நிறைவாக பள்ளி மாணவர்கள் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பவானி, ஜோஸ்பின், எலிசபெத், வசந்தி, ரேவதி ஆகியோர் செய்திருந்தனர். நிறைவாக உடற்கல்வி ஆசிரியர் கோபு நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 16வது சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 16வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி தமிழ்வாணன், புதுவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்கள் கலைமாமணி தமிழ்வாணன் மற்றும் மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 4 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகின்றனர். சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் என்றும், ஆற்றல் மிக்க குருக்களான இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியில் வழங்குகிறார்கள். அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோயில், காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், சென்னை கபாலீஸ்வரர் கோயில் மட்டுமல்லாமல் மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோயில் மற்றும் ஸ்ரீமகா மாரியம்மன் கோயில் போன்ற பிரபலமான கோயில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது என்றும், மேலும் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கிறது என்றும், மேலும் சகோதரிகள் மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தி உள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டனர். மேலும் பரதநாட்டியத்தை அதிகமாக பெண்கள் மட்டுமே கற்று வருவதாகவும், ஆண்களும் பரதத்தை கற்க முன்வர வேண்டும் என்றும், தெய்வீக கலையான பரதத்தை ஒருவர் கற்பதன் மூலமாக உடல் நலம் மற்றும் மனநலம் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடகராகவும் நடன கலைஞராகவும் மேலும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராகவும் காணப்படுகின்றனர். எனவே பரதத்தை ஆண் பெண் இருபாலரும் சமமாக கற்க வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் இசை மற்றும் பரதத்தின் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்துக்கு உண்டான உருப்படிகளை வழங்கிய 15 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம்,
புது வாழ்க்கை அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசாலுகாஸ். மெஹஃபில் இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josalukas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரியில் சோலார் பேனல் திட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை இணைந்து பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீட்டு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் நிறுவுவதன் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கும் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்கும் ஒரு விழிப்புணர்வு முகாமை தேங்காய்திட்டு ரோடு மரப்பாலம் ஸ்ரீ ரங்கநாயகி மஹாலில் நடைபெற்றது. இத்திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு 1 கிலோவாட்டிற்கு ரூபாய் 30,000, 2 கிலோவாட்டிற்கு 60,000 ரூபாயும், 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் ரூபாய் 78,000 மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 1205 நுகர்வோர் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டு மேற்கூரைகளில் நிறுவியுள்ளனர். இவர்களுக்கு ரூபாய் 8.21 கோடி அளவுக்கு இத்திட்டத்தின் கீழ் மானியம் அளிக்கப்பட்டுள்ளது. இம்முகாமில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று இத்திட்டத்தின் பயன்களை அறிந்து கொண்டு இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடைந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உதட்டின் மேல் ஒரு விரல் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் சனிக்கிழமை மாலை உதட்டின் மேல் ஒரு விரல் என்ற கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் கலைமாமணி முருகையன் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி தமிழ் பேராசிரியர் ஓய்வு பெற்ற சத்தியசீலன் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார். புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். இந்நூலினை புதுவை காவல் கண்காணிப்பாளர் மாறன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இந்நூலிற்கான மதிப்புரையை புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர் ரவிக்குமார் செய்திருந்தார். இவ்விழாவில் கடலூர் கவிஞர் எழுத்தாளர் ஸ்ரீதேவி கண்ணன் மற்றும் சென்னை கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் பித்தன் வெங்கட்ராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக உதட்டின் மேல் ஒரு விரல் நூலாசிரியர் சுரேஷ் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் திரளான தமிழ் அறிஞர்கள் மற்றும் சுவைஞர்கள் கலந்து கொண்டனர். 125 வருட பாரம்பரியம் மிக்க விபிஜே உம்மிடி பங்காரு ஜுவல்லர்ஸின் 2 நாள் தங்க நகை கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றது. 125 வருட பாரம்பரியமிக்க விபிஜே உம்மிடி பங்காரு ஜுவல்லர்ஸின் தங்க நகை கண்காட்சி மற்றும் விற்பனையை ஜூலை 12 மற்றும் 13 ஆகிய 2 தினங்கள் ஹோட்டல் அகார்ட் கிறிஸ்டல் ஹாலில் நடைபெற்றது. இக்கண்காட்சியை நிர்வாகிகள் அமரேந்திரன் உம்மிடி மற்றும் ஜிதேந்திர உம்மிடி ஆகியோர் துவக்கி வைத்தனர். கண்காட்சியில் தங்கம், வைரம், வெள்ளி, சாலிட்டர், பிளாட்டினம் மற்றும் நவரத்தின கற்கள் பதித்த ஆபரணங்களுக்கு சிறப்பு சலுகையில் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை தங்க நகை கண்காட்சி நடைபெற்றது. வாடிக்கையாளர்கள் இவ்வரிய வாய்ப்பினை பார்வையிடவும் விரும்பியதை வாங்கி மகிழவும் வரவேற்கின்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுவை முதல்வர் ரங்கசாமியுடன் மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் நிதிஷ்குமார் சந்திப்பு. அரசு திட்டங்கள் குறித்து ஆலோசனை. புனித சூசையப்பர் மருத்துவமனையில் 163வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது.
புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும். CITU உழைக்கும் பெண்கள் குழு வலியுறுத்தல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.